ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரிக்கு கொடைக்கானல் வீட்டை விற்கக்கூடாது அப்படின்னு கங்காவும் யமுனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாரதா அந்த வீட்டை காவேரிக்கு விற்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க. பாட்டியும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இப்படியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சாரதா காவேரிக்கு அந்த வீட்டை விற்றா விற்கிறான், இல்லாட்டி வீடு சும்மாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கங்காவாலையும் யமுனாவாலையும் எதுவும் பேச முடியல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காரில் அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணி கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ விஜய் கார் ஓட்டுறாரு, பக்கத்தில் காவேரி உட்காந்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதாவும் பாட்டியும் உட்காந்துருக்காங்க. நிறையா ரொம்ப எமோஷனலாக ஜாலியாக காமெடியாக ஒரு மாதிரி சூப்பராக பேசிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு காரில் பார்த்தோம் அப்படின்னா நிவின் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு, பக்கத்தில் யமுனா உட்காந்துருக்காங்க, பின்னாடி கங்கா உட்காந்துருக்காங்க. அவங்களும் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஜாலியாக சூப்பராக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது பழைய விஷயங்களெல்லாம் இங்கே விஜய் அவங்க உட்காந்துருக்க காரில் சாரதா பேசுகிறாங்க, பாட்டி பேசுகிறாங்க. அந்த வீட்டில் இந்த மாதிரி என் மகன் இருந்தார், அதாவது என்னோட ஹஸ்பண்ட் இருந்தார், அந்த நினைவுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க கங்காவும் யமுனாவும் அந்த வீட்டை விற்று காசு வரணும், காசு நான் குமரன் மாமாவை இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நிவினுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது நிவின் இருந்து எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்குள்ளார பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு இருக்கேனே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் மாமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் பிக் பாஸில் அதிகபட்சம் போனோம்னா அடுத்து ஒரு 2 வாரம் தான் குமரன் மாமா தாங்குவார், அதுக்கப்புறம் வந்துடுவார் சீக்கிரமாகவே. மொத்தத்தில் அடுத்த பிரச்சனையை டேரக்டர் சார் கொண்டு வந்துட்டாருங்கிறது ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் தெரியும். இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கூட அதான் காட்டியிருக்காங்க. நாளைக்கான எபிசோட்லேயே பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபேமிலி நாங்கள் இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஒரு பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க. அதுதான் அடுத்து குளறுபடியான ஒரு கதை உள்ளே வருது. இப்போ இப்படியா இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியாக இங்கே அதாவது விஜய் வந்த காரும் சரி, நிவின் ஓட்டிகிட்டு வந்த காரும் சரி, ரெண்டுமே இங்கே கொடைக்கானல் வீட்டுக்கு வந்துடுது. வந்ததுமே இறங்கி எல்லாம் ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்காங்க. உடனே பார்த்தா ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு சரி வாங்க பேக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயே பார்த்தோம்னா சூப்பராக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு கிளம்பணுங்கிற மாதிரி எல்லாம் கிளம்பும்போதே பார்த்தா அந்த ஃபேமிலியில் இருக்க 3 பேரும் அப்படியே வீட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகுறாங்க. அதனால் நாளைக்கான எபிசோடு கொஞ்சம் பரபரப்பாக குழப்பமாக தான் இருக்கும். நமக்கு அடுத்து என்ன கதையை கொண்டு போக போகிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவோம். நம்ம டேரக்டர் கண்டிப்பாக நமக்கு சூப்பரான ஒரு கதையை தான் கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்கிறத பார்ப்போம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.